நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது. இதுல ஏன் சொத்தோ இல்லாட்டி பாலு சொத்தோ எம்ஜிஎஸ் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. இது நீங்க தான். பொதுக்குழுல முறையாக நீங்க தான் என்ன தேர்வு பண்ணீங்க. என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போகாது. பாமக யாருடைய தனி சொத்தும் கிடையாது. உட்கட்சி பணிப்போரினிடையே தந்தைக்கு புகழாரம் சூட்டிய மகன். இது போன்ற ஊடக ஆதரவு எனக்கு நாங்க செய்த போராட்டத்தில் எங்களுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. அதனால எதுவும் எதிர்பார்த்து வராதீங்க. இதெல்லாம் ஏமாந்து போவீங்க. அதுக்கு உங்களை தனியா நான் சந்திக்கிறேன். உங்களை சந்திக்கிறேன். என்ன கேள்வினா கேளுங்க. கேள்விக்கு நான் பயந்தவன் கிடையாது. எந்த கேள்வினா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். பாமக ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில நீடித்து வர பனிப்போர் சமீபத்துல வெளிப்படையாவே தெரிந்தது. கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேள்வி எழுந்திருந்த சூழல்ல கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர அன்புமணி அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. இதையடுத்து சென்னை சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்துல இந்த சந்திப்பு நடக்குது. இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு புகழாரம் சூட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு.